வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு குளிர்ச்சியாக வீட்டிலேயே செஞ்ச ரோஸ் மில்க் ஈஸியாக எம்மியாக க்ரீமியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சப்ஜா சீட்ஸ் பாதாம் பிஷன்லாம் போட்டு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக ஈஸியாக செய்யலாம். வாங்க. ஒரு கிண்ணத்தில் சுடு தண்ணி வச்சுக்கலாம். அதில் அகர் இது வந்து ஜெல்லி சேர்த்துங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். இதை ஒரு கொஞ்சம் போல் ஒரு கிண்ண அளவு எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம். இப்போ பாருங்கள், ஒரு 4-5 பீஸ் மட்டும் பாருங்கள். இந்த தண்ணிக்கு இந்த அகர் போதும். அது நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதிஞ்சு அது நல்லா கரைஞ்சி வரணுங்க. அப்போ நமக்கு தேவையான ஜெல்லி கிடைக்கும். இதில் நம்ம தேவையான அளவு ஃபுட் கலர் எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை உடனே சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினோடனே அது ஜெல்லி மாதிரி வருங்க. இப்போது நான் பாலை ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து தண்ணி ஊற்றாமல் ஃபுல் க்ரீம் மில்க் வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நீங்கள் இதில் வேணும்னா மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம், ஆனால் நான் சேர்க்கலை. இப்போ இதோட தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு அந்த ரோஸ் மில்க் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் செய்கிறது வந்து தாராளமாக ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு செய்கிறேங்க. ரொம்ப சுகர் சேர்க்கல, திட்டமாக சேர்த்துருக்கேன். சுகர் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம ஏலக்காய் தூள் வேணுன்னா சேர்த்துக்கலாம். ஏலக்காய் அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். பால் நல்லா திக்காக காய்ச்சினா ரோஸ் மில்க் சூப்பராக இருக்குங்க. இப்போ ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். அதில் வந்து ஒரு 2-3 சொட்டு மட்டும் சேர்த்தா போதும். அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப எசன்ஸ் சேர்க்க வேண்டாம். அவ்வளோதாங்க. இது நல்லா கலந்து விட்டிங்கன்னா ரோஸ் மில்க் ரெடி. இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த வெயிலுக்கு குடிச்சிங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரோஸ் மில்க்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். நல்லா ஒரு 3 மணி 2 மணி பயங்கர வெயிலில் குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்டியாக எனர்ஜியாக இருக்குங்க ஈவினிங் டைம்லேயும். இப்போ நம்ம ஆறி வச்ச ஜெல்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து என் பசங்க ஜெல்லி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அது ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அதை வந்து கையை விட்டு இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. அதனால் ஜெல்லி சரியாக வரலைங்க. இதை நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா அது அழகாக கட்டமாக வரும். இப்போது ஒரு கிளாஸில் பாதாம் பிசன் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்குங்க. அது வந்து நான் ராத்திரியே ஊற வச்சிடணும். ஒரு 4 போட்டு ராத்திரியே ஊற வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும். ஒரு நைட் ஃபுல்லாக அது ஊறணும். அது ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சப்ஜா சீட்ஸ் இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா மட்டும் போதும். இதையும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் பிசன் சப்ஜா சீட்ஸ்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க. இந்த வெயில் டைமில் நல்லா குளிர்ச்சியாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியான பொருள் தான். இதோட என் பசங்க ஒரு வழி ஆக்கி வச்சுருந்தா அந்த ஜெல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அது செய்யறதுக்குள்ளே ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்க. இப்போது ரோஸ் மில்க்கு ஆட் பண்ணி சர்வ் பண்ணால் நல்லா சில்லுன்னு உடம்புக்கு குளிர்ச்சியாக வீட்லேயே ரெடி பண்ண ரோஸ் மில்க் ரெடி. அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஈவினிங் டைமில் அப்படி உட்காந்து குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்டியாக எம்மியாக இருக்குங்க. க்ரீமியாக இருக்கும். அப்படியே அந்த வாயில் அந்த பாதாம் பிசின் அந்த சப்ஜா சீட்ஸ்லாம் அப்படி கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வெயிலுக்கு சில்லுன்னு உங்கள் வீட்டில் சவுண்ட் குக்கரோட ரெசிபி ரெடி ஆகட்டும். அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய்.